ஓசில ஒரு ரிவார்டுமே தர மாட்டானுவன். இருந்தாலும் இந்த ஒரு ரிவார்ட்ல தாரானுவன்ட்டு நமக்கு அபிஷியல் பேஜ்ல தந்திருக்கானுவன். இது எந்த அளவு உண்மை என்னமோ தெரியல. ஆனா கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தந்துருவானு தான் நினைக்கேன். ஏன்னா நம்மகிட்ட இருந்து எவ்வளவு காசை புடுங்கினாலும் அந்த காசை நம்மகிட்டே கொடுக்கானுவன். இது ஒரு அரசியல் மாதிரி தான் இவனு ஃப்ரீ ஃபயர் காரனும் நமக்கு தாரானுவன். பாருங்க, இந்த ஒரு ஈவெண்ட்ல சும்மா பயங்கரமா இருக்கு. இந்த ஒரு வீடியோ நல்லா இருக்கிறதுனால ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு பாருங்க. நம்ம ரிவார்டுக்குள்ள போயிடலாம். முதல் ரிவார்டு அந்த ஒரு பேட்டு தான் தாரானுவன். இந்த பேட்டை வந்து ஓசிலே கொடுக்கானலாம் அப்படின்ட்டு நமக்கு அபிஷியல் பேஜ்ல இருந்து நமக்கு லிங்க்ல அனுப்பி விட்டுருக்கானுவன். ஓசிலே தர்றதுனால நமக்கு ஒரு நல்ல போர்டு தான், நம்மளும் வாங்கி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு இது அதர் சர்வர்லாம் இந்த ஒரு ஈவெண்ட் வந்திருக்கு. MC10க்கு பயங்கரமான ஒரு ஸ்கின் வந்திருக்கு. இந்த ஸ்கின் வந்து நமக்கு இது இந்த ஹோல் ஈவெண்டோட நமக்கு தர்ற மாதிரி அவனு பேசியிருக்கானுவன். அவனை கூட்டமா போட்டு அவனுக்குள்ளே பஞ்சாயத்து மாதிரி போட்டு பேசியிருக்கானுவன். அந்த இடத்துல தான் நமக்கு ஒரு லீக் மூலமா நமக்கு வெளியே வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் தாறுமாறா இருக்கு பாருங்க. இந்த ஒரு கருப்பு ட்ரெஸ் அக்காக்கு தாறுமாறா இருக்கு. இந்த ஒரு இதுமே நமக்கு ஹோலி ஈவெண்டா தான் தர்ற மாதிரி பேசியிருக்கானுவன். பேச்சுவார்த்தை கரீனாவில் அப்படியே ஓடிக்கிட்டு தான் இருக்கு. இந்த ஒரு ஈவெண்ட்டை நம்ம ஹோலி ஈவெண்டா கொடுத்துடலான்ற மாதிரி தான் பேசிக்கிட்டே இருக்கானுவன். அதுக்கப்புறம் தான் நம்ம எதிர்பார்க்குற ஆம்பளைக்கு கேரக்டர் அந்த ட்ரெஸ்ஸை பாருங்களேன், சும்மா தாறுமாறா இருக்கு. கண்டிப்பா நான் வந்து எடுத்து போட்டுருவேன். அதுக்கப்புறம் ஹோலிக்கு ஹம்மிங் சூன் அப்படின்னு போட்டு நமக்கு இந்த ஒரு குளோல வந்து நமக்கு ஃப்ரீயாவே தர்ற மாதிரி பேசியிருக்கானுவன். குளோலி எமோட்டு ஸ்கைத்லாம் பாருங்க, குளோலி சும்மா தாறுமாறா இருக்கு பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இதான் நமக்கு ஃப்ரீயா தருவானோ நான் நினைச்சு கூட பார்க்கலாம். ஆனா கண்டிப்பா ஃப்ரீயா தான் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அவனை பேஜ்ல சொல்லியிருக்கானுவன். கண்டிப்பா உங்களுக்கு நாங்க ஃப்ரீயா எதுவுமே கொடுக்கல. இங்க பாருங்க எமோட்டை பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இந்த ஒரு எமோட்லாம் எடுத்துட்டு சும்மா கிளாஸ் கோட் ரேங்க்லாம் அடிச்சுட்டு எமோட் தாறுமாறா போடலாம். அந்த அளவு எமோட் வந்து சூப்பரா இருக்கு. எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. ஓசிலே இங்க ஸ்கைத்தா பாருங்க, உம்மால பயங்கரமா இருக்கு. பயங்கரமான ஸ்கைத்தா இருக்கு. இதெல்லாம் வச்சுட்டு போனா கண்டிப்பா பல பேர் தலையை வெட்டலாம். அந்த மாதிரி அருமையா இருக்கு இந்த ஒரு ஸ்கைத்து. இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர்